ஹாய், நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அப்படின்ற டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதில் கூட்டுத்தொடர் வரிசை பார்த்தாச்சு, பெருக்குத்தொடர் வரிசையும் பார்த்தாச்சு. இன்னும் பேலன்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ சிறப்பு தொடர்கள் மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸில் இந்த சிறப்பு தொடர்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏன்னா சிறப்பு தொடர்கள்லேருந்து நிறைய கொஷின்ஸ் நம்மளை வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த சிறப்பு தொடர்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த சம்ஸை வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போது இதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் 4 ஃபார்முலா தான் இருக்குது. முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இயல் எண்களின் கூடுதல்னால் 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் என் அப்படின்றது வரைக்கும். ஓகேவா? இயல் எண்கள்னாவே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், நேச்சுரல் நம்பர்ஸு. அப்போ வந்து 1, 2, 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் என் அப்படின்னா n × n+1 / 2. ஓகேவா? n × n+1 / 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்களோ அந்த உறுப்பு. இப்போ 10னா 10 × n+1 என்னது? 11. 10 × 11 / 2 அப்படின்றத கண்டுபிடிச்சாலே முதல் இயல் எண்களின் கூடுதல் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வர்க்கங்களின் கூடுதல் என்ன அர்த்தம்? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் அப்படின்றத n ஸ்கொயர் அப்படின்றத கொடுத்துருந்தாங்கன்னா அது வர்க்கங்களின் கூடுதல். அதுக்கு என்ன ஃபார்முலா? n × n+1 இங்கே இருக்கு இல்லையா? அதுவே தான் n × n+1 × 2n+1 / 6. அப்போ n × n+1னா இப்போ 10னா 10 × 11ன்னு போடுவோமா? தென் 2n+1 அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை வந்து கூட்டணும். அப்போது ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது? 10 இருக்கா? 10 × 11. இந்த 10யும் 11யும் கூட்டினா தான் 2n+1 அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். அப்போது இதுக்கு ஷார்ட்கட் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 10 × 11 இன்ட்டு 10யும் 11யும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 10யும் 11யும் கூட்டினா என்ன வரும்? 21 × 21 / 6 அப்படின்னு போட்டால் அது வர்க்கங்களின் கூடுதல். அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் 1, 3, 5ன்னு ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா 2n - 1 அந்த என்னன்றதுலேருந்து 2n - 1 தட் இஸ் n ஸ்கொயர். ஓகேவா? ஒற்றை இயல் எண்களின் கூடுதல்னா n ஸ்கொயர். கணங்களின் கூடுதல்னா என்ன அர்த்தம்? 1³ + 2³ + 3³ எக்ஸட்ரா n³ இது வரைக்கும் போகுது அப்படின்னா கணங்களின் கூடுதல் n × n+1 / 2 ஆல்ரெடி இங்கே இருக்குது. அதை போட்டுட்டு அதோட ஹோல் ஸ்கொயருன்றதை கண்டுபிடிச்சா கணங்களின் கூடுதல் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிறப்பு தொடர்கள் பொறுத்த வரைக்கும் 4 தான் மெயினாக கேட்பாங்க. ஏன்னா இது வந்து நிறைய வாட்டி சிறப்பு தொடர்கள் தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. முதல் எண் இயல் எண்களின் கூடுதல்னா n × n+1 / 2. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 10னா 10 × 11 / 2. வர்க்கங்களின் கூடுதல்னா 10 × 11 இன்ட்டு 10யும் 11யும் கூட்டினா கிடைக்கிறதோட வேல்யூ / 6. கணங்களின் கூடுதல்னா இந்த வேல்யூ இதில் ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது போட்டாலே போதும். இயல் எண்களின் கூடுதல்னா n ஸ்கொயர். இது தெரிஞ்சால் போதும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இயல் எண்களின் கூடுதல் முக்கோண எண் என்பர். அப்போ இயல் எண்களின் கூடுதல்னா என்ன அர்த்தம்? 1. அப்புறம் அடுத்தது என்ன வரும்? 1 + 1 2. அடுத்தது என்ன வரும்? 1 + 1 + 3. அப்போ இது எந்த ஃபார்மேட்டை மேக் பண்ணுது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து மேக் பண்ணுது. இயல் எண்களின் கூடுதல் முக்கோண எண் என்பர். ஓகேவா? முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் சதுர பிரமிடு என்பர். வர்க்கங்களோட கூடுதலை வந்து சதுர பிரமிடு அப்படின்றத சொல்லுவாங்க. 1 மார்க் கொஷின்ஸ்க்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா அதில் நமக்கு கூற்று சமுக்கு வந்து இது தேவைப்படும். அதனால் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கோண எண் சதுர பிரமிடு அப்படிலாம் 220 284 ஆகிய எண்களை வந்து இணக்கமான எண்கள் இல்லைன்னா நட்பு எண்கள் அப்படின்றத சொல்லுவாங்களாம். இப்போது 220 அப்படின்றதோட வகுத்திகளின் கூடுதல் வந்து 284 கிடைக்கும். 284ஓட வகுத்திகளின் கூடுதல் வந்து 220ன்றது கிடைக்கும். அதனால் இதை இணக்கமான எண்கள், அதாவது கூடுதல் வகுத்திகள் அப்படின்னா யார் யார்? காரணிகள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க எல்லாத்தையும் கூட்டினா கிடைக்கிறது 284ன்னு கிடைக்கும். 284 கூட்டினா கிடைக்கிறது 220 கிடைக்கும். அந்த வகுத்திகள்னால் அந்த காரணிகளை. ஓகேவா? அதனால் இது இணக்கமான எண்கள். ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பின்வருவற்றில் மாறுபட்டது எது அந்த மாதிரி சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இப்போ டேரெக்டாக சம்முக்கு போயிடலாமா? 1 + 2 + 3 முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். ஏன்னா 1, 2, 3 இயல் எண்களின் கூடுதல். என்னோட வேல்யூ என்னது? 50. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? 50 × 51 / 2. அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 1275. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஷின் 16, 17 எக்ஸட்ரா 75. இப்போ இது ஸ்டார்டிங் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகலை, முடியறது வந்து 75. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 1 + 2 + எக்ஸட்ரா
15 வரைக்கும் ஃபஸ்ட்டு 75 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய நம்பர் ஆகிடுமா, பெரிய நம்பர்லேருந்து -1 + 2 + எக்ஸட்ராலேருந்து 15வது உறுப்பு வரைக்கும் கண்டுபிடிச்சா 16லேருந்து 75 வரைக்கும் இருக்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ இங்கே 75னா 75 × 76 / 2 மைனஸ் இங்கே 15னா 15 × 16 / 2 கேன்சல் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிச்சு, 2730 அப்படின்றது கிடச்சிரும். ஓகேவா. அடுத்தது இது ஒற்றைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னா 40வது உறுப்பு அப்படின்னு கேட்கல. ஏன்னா இங்கே 50வது உறுப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க, எண்ணாவது உறுப்பு. ஆனால் இங்கே என்ன கொஷின்னா உறுப்பு வரை அப்படின்றத கொடுத்துருக்காங்க, 40வது உறுப்பு வரை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ 40னா என்ன கொடுத்துருப்பாங்க, n² = 40 × 40 1600 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. 2 + 4 + 6 + எக்ஸட்ரா 80. இரட்டைப்படை எண்கள் நம்ம ஒற்றைப்படை எண்களுக்கு தானே ஃபார்முலா படித்தோம். அப்போ இரட்டைப்படை எண்களுக்கு ஃபார்முலாஸ் படிக்கல இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 காமனாக வெளியே எடுத்துரு. 1 + 2 + 3 மாறிடுச்சா. அப்போ இது இயல் எண்கள் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா. இயல் எண்கள் ஃபார்மேட்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு × 2 போட்டால் ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா. அடுத்த கொஷின் 1 + 2 + 3 எக்ஸட்ரா n 666 666 எனில் என்னோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ளார போயிடுவோம். ஏன்னா ஃபார்முலாஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ஆப்ஷன்ஸ்குள்ளார போயிடுவோம். இப்போது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், n × n + 1 / 2வா. அப்போ ஏதோ ஒரு நம்பரால் டிவைடட் பண்ணி 2 போட்டிருப்பாங்களா. அப்போ டிவைடட் பை 2 போட்டிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபார்முலா படி n × n + 1 / 2 இந்த நம்பர் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிவைடட் பை 2ன்னு இருக்கிறத நம்ம மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கணும். 1332ன்னு கிடச்சிருமா. எந்த 2 நம்பரை கூட்டினா எனக்கு 1330 பெருக்கினா 1332 கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ணால் மட்டும் போதும். கடைசியில் 32ன்னு முடியுது, கடைசியில் 2ன்னு முடியுது. இப்போ நம்ம எப்படியுமே என்னோட வேல்யூ என்ன கிடைப்போம், 36 × 37ன்னு தானே போடுவோம். 6 42 கடைசியில் 2ன்னு முடியுது. இது 7 8 8 56 6ன்னு முடியுது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்தது இது என்ன வருது, 4 4க்கு அடுத்தது 5 34 × 35ன்னு போடுவோம். 4 5 20ன்னு போயிடும். அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. இது 5 30ன்னு போயிடும். இந்த ஆப்ஷனும் வராது. அப்போ கரெக்டான ஆப்ஷன் என்னது, 36 × 37ன்னு போட்டால் தான் இந்த ஆன்சர் வரும். வேணும்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 36 × 37னா 1332. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல 2ஆல் வகுத்து தான் நம்ம ஆன்சர் எழுதியிருப்போம். ஸோ ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அந்த நம்பர் நம்ம 2ஆல் பெருக்கிட்டு அந்த ஆன்சருக்கு நம்ம ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்தோன்னாவே ஆன்சர் சிம்பிளாக முடிஞ்சிடும். இது பழைய கொஷின் பேப்பர், அதாவது டிஎன்பிஎஸ்சி கொஷினில் கேட்ட ஒரு கொஷின்ஸ் தான். ஓகேவா. 1 + 3 + 5 எக்ஸட்ரா 55 ஒற்றைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்கள்னால் n 55 / 2. ஸோ அதில் என்னோட இது கொடுக்கல, கூடுதல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. கூடுதல் தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா +55ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 55 / 2 அப்படின்னா 27.5. அப்போ அது எத்தனாவது உறுப்பாக இருக்கும், பாயிண்டில் உறுப்பு கேட்க மாட்டாங்க. அதனால் நம்ம 28 அப்படின்னு போட்டுட்டு 28² கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ இது வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலாக்கு வந்துருச்சா. 1² + 2² + எக்ஸட்ரா +19² கூடுதல் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நமக்கு என்ன ஃபார்முலா, n × n + 1 × 2n + 1னா அப்போது டிவைடட் பை 6. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், n × n + 1னா 19 19 × 20 × 19 20 கூட்டினா என்ன கிடைக்கும், 39 டிவைடட் பை 6ன்னு போட்டால் ஆன்சர். அதே தான் இந்த கொஷினும் 5² 10² 15². ஆனால் இது எதில் இருக்குது, 5 மடங்கில் இருக்குது. அப்போ 5 வெளியே எடுத்துட்டு 1² வந்துடும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கூட 5². ஏன்னா 5 மட்டும் வெளியே எடுத்துடக்கூடாது, நம்ம 5² வெளியே எடுக்கணும். 5² வெளியே எடுக்கும்போது 25ன்னு கிடைக்கும். மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதினா மட்டும் போதும். இங்கேயும் 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 28 வரைக்கும் முடிக்கிறாங்க. அப்போ டோட்டலாக 28 கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து 14 கழிச்சோன்னா 15ஓட ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா. 1 + 4 + 9 + 16 டேரெக்டாக ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க 225 அப்படின்னா இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே பார்க்கும்போதே ஸ்கொயர் ரூட்டில் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். 1² + 2² + 3² இது 15² தான் 225 அப்படின்ற ஃபார்மெட்டுக்கு கொண்டு போயிட்டு வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாக்குள்ளே போயிடணும். அதே மாதிரி தான் இங்கேயும் 6² 7²ன்னு கொடுத்துருக்காங்களா, 21² அப்படின்றது கொடுத்துருக்காங்கன்னா 1லேருந்து 21 வரைக்கும் -1லேருந்து 5 வரைக்கும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணாலே போதும். இந்த சம்மெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஹோம்ஒர்க். ஓகேவா. அடுத்தது கணங்களின் கூடுதல்னா 1 கியூப்னு கொடுத்துருப்பாங்களா. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கணங்கள்னா
n இன்ட்டு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க 16 16 இன்ட்டு 17 டிவைடட் பை 2க்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் வந்து ஸ்கியூபுக்கு அண்டான ஆன்சர் அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும் போதும். 9 ஸ்கியூப் 21 ஸ்கியூப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போது 1லேருந்து 21 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு 8 மைனஸ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். 10 ஸ்கியூப் 20 ஸ்கியூப்னா 1லேருந்து 20 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு 1லேருந்து 9 வரைக்கும் மைனஸ் பண்ணாலே போதும். 1 ஸ்கியூப் 2 ஸ்கியூப் 3 ஸ்கியூப் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் இந்த ஆன்சர் கிடைக்கும் 14400 கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்கியூபுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன தெரியும்? n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ எப்படி பார்த்தாலுமே இந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பருடைய ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பராக தான் இருக்கணும். அப்போ அது எந்த நம்பருன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் தான் வந்து 120. ஓகேவா? இப்போ அந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டோன்னா 120 டிவைடடில் 2 இருக்கா? அப்போ அந்த பக்கம் போனால் என்னவா மாறி இருக்கணும்? பெருக்கலாக மாறி இருக்கணும். அப்போ 240. அப்போ 240ன்னு எந்த 2 நம்பரை அடுத்தடுத்த நம்பரை பெருக்குனா 240 வரும் அப்படின்றது தெரிஞ்சாலே நமக்கு போதும். 16 இன்ட்டு 7 அப்படின்னா அதாவது 16 இன்ட்டு 17 அப்படின்னு போடும்போது 35 6 42ன்னு போயிடும். இந்த ஆன்சர் வராது. அதே மாதிரி இப்போ 18 இருக்குன்னா 18 இன்ட்டு 19 8 9 72 2ல் வருது. 20 இன்ட்டு 21 4 இன்ட்டு 0 சப்போஸ் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 15 இன்ட்டு 16 IR 30 இது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 ஆன்சரை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா போதும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 15 இன்ட்டு 16 பெருக்கும்போது தான் 240 கிடைக்குது. ஓகேவா? இது தெரிஞ்சால் போதும். 20 இன்ட்டு 21னா நமக்கு டேரெக்டாகவே தெரியும் 210. அப்போ இந்த ஆன்சர் வராது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஷார்ட்கட் போயிடுங்க. கண்டிப்பாக இது இதோட ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும். அந்த ஸ்கொயர் ரூட் இன்ட்டு 2ன்னு போட்டு 240 ஆப்ஷனில் எது ரெண்டுத்தையும் பெருக்குனா அதாவது அடுத்தடுத்த நம்பரை பெருக்குனா 240 வருன்றதை செக் பண்ணி பார்த்தா போதும். இங்கேயும் கேஸ் கியூப்னு கொடுத்துட்டு 44,100 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கேயின் மதிப்பு என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது இது ஸ்கியூபு, இது வந்து எக்ஸட்ரா இயல் எண்களில் கூட கூடுதல் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி பார்த்தாலுமே ஸ்கியூப்னா இது எதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருக்குமா? அப்போ 210ஓட ஸ்கொயர் ரூட் ஆஃப் தான் வந்து 44,100 210 இன்ட்டு 210. ஸோ அந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே கேவோட வேல்யூ என்ன இருக்கும்னா 210 அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து லாஸ்ட் உறுப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆன்சரை மட்டும் நம்ம போட்டாலே போதும். ஓகேவா? அடுத்த கொஷின் 1 + 2 + 3 எக்ஸட்ரா 325 எனில் 1 ஸ்கியூபில் கேஸ் கியூப். அதாவது நமக்கு இது தெரியும் இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னது? n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. அதே கணங்களின் கூடுதல்னால் அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர். அப்போ அவன் இதை கொடுத்துட்டான், நம்மளை இதுதான் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதை ஸ்கொயர் எடுத்தாலே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த சம்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1 ஸ்கியூப்லேருந்து 15 ஸ்கியூப் மைனஸ் +15 மதிப்பு என்ன? ஸ்கியூபு இந்த ஆன்சர் ஃபைனல் ஆன்சரு. அப்புறமா இயல் எண்களினுடைய கூடுதல் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 இன்ட்டு n = k எனில் இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? n³ = k-ஓட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்களின் கூடுதல் ஸ்கொயர் ரூட் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அதோட கொடுத்துருக்காங்க. முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எனில் n-இன் மதிப்பு. இப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் t ஸ்கொயர்னோட வேல்யூ 285னா 1 ஸ்கியூப் 2 ஸ்கியூப் 3 ஸ்கியூப் n ஸ்கியூபோட வேல்யூ 2025 அப்படின்னா ஃபார்முலா நமக்கு தெரியுமா? கணங்களின் கூடுதல் அதாவது வர்க்கங்களின் கூடுதலுக்கும் கணங்களின் கூடுதலுக்கும் உண்டான ஃபார்முலா நமக்கு தெரியுமா? அப்போது n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 2025. இப்போ இது வர்க்கங்களின் கூடுதலாக n இன்ட்டு n + 1 வர்க்கங்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n + 1 அடுத்ததாக 2n அடுத்தது என்ன வரும் நமக்கு? 2n + 1 அப்படின்றது தான் நமக்கு ஃபார்முலா வருது. 2n + 1 அப்படின்றத போடணும். அதுதான் வந்து வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. 2n + 1 அப்படின்றது கிடைக்கணும். டிவைடட் பை 6ன்னு வரணும். அதோட ஆன்சரு தட் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் கணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. n இன்ட்டு n + 1 2n + 1 டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? என்னோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் இருந்து n இன்ட்டு n + 1 2n + 1 ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பெருசாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்னோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? n இன்ட்டு n + 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் 2025 அப்படின்னா
n இன்ட்டு n + 1 என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு இது ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்த்துடலாம். 45 இன்ட்டு 45க்கு தான் 2025ன்னு வரும். ஸோ அதை ஷார்ட் பண்ணிட்டோம். ஸ்கொயருக்கு இது கேன்சல் ஆகிடுது 45. இப்போ 45 இன்ட்டு 2ன்னு போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா 90 அப்படின்றது கிடச்சிருச்சு. அப்போது என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக இது கூட ஒரு நம்பரை கூட்டணும். இங்கே ஒரு நம்பர் இருக்கணும், இங்கே ஒரு நம்பர் கூட்டினா கிடைக்கிறதா இருக்கணும். 9 9 + 1 அப்படின்னா தான் என்னென்னு கிடைக்கும் உனக்கு? 10. 9 இன்ட்டு 10 தானே 90. அப்போ அந்த ஆர்டரில் நம்ம போடணும். எந்த அடுத்தடுத்த நம்பரை பெருக்குனா 90 கிடைக்கும். அப்போது 9 இன்ட்டு 10 பெருக்குனா தான் 90 கிடைக்கும். அப்போ n இன்ட்டு n + 1 அந்த ஃபார்மெட்டில் போயிடணும். என்னோட வேல்யூ 10ன்னு போட்டு வந்துடக்கூடாது. என்னோட வேல்யூ என்னது? 9. ஓகேவா? ஓகே. அடுத்தது இந்த சம்மில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1 + 2 + 3 k வந்து 55 எனில் 1/3 k³ மதிப்பு என்னது? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 12² + 13² + 14² எக்ஸெட்ரா 35². ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாமே வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். புக் பேக் கொஷின்ஸும் நம்ம முடிஞ்சளவு எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு எண்ணியல் அப்படின்ற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், சிறப்புத்தொடர் அப்படின்னு சொல்லி 3 டாபிக்ஸ் வந்து இருக்குது. 3லேயுமே ஓரளவுக்கு நமக்கு வந்து டிஎன்பிசியில் கேட்ட ஓல்டு கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்முலாஸ் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார்முலாஸ் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். முடிஞ்சளவு ஃபார்முலாஸ் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்யூ.